காலம் காலமாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது. குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு ஆகியவை அமாவாசை தினத்தில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை சிறப்பு வாய்ந்தது என்றாலும், புரட்டாசி, ஆடி, தை மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை தினத்தில் மறைந்து போன நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருவார்கள். அப்படி வரும் முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தில் நமது இல்லத்தின் வாசலில் வந்து நின்று நாம் படைக்கக்கூடிய உணவிற்காக காத்திருப்பார்கள் என்றும், அப்படி பூலோகத்திற்கு வந்த நமது முன்னோர்கள் தை அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்திற்கு மீண்டும் புறப்பட்டு செல்வதாக ஐதீகம் சொல்கிறது. பித்ருலோகம் செல்லும் நம் முன்னோர்களுக்கு தாகம் அதிகம் இருக்கும் என்பதால் தை அமாவாசை தினத்தில் ஆறுகளிலும் கடற்கரைகளிலும் முன்னோர்களுக்கு எள் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் அவர்கள் நமக்கு நல்லாசி வழங்கி செல்வார்கள் என்பது ஐதீகம். 6 மாத காலம் பூலோகத்தில் இருந்த முன்னோர்களை சந்தோஷமாக வழி அனுப்பும் தினமே தை அமாவாசை. அன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நம் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை.